அதாவது இப்போ என்னன்னா, கேமராவை யூஸ் பண்ணி ஃபோட்டோவை வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணுவோம்னா, எப்படி இவன் ஸ்கின்னை இப்போ பிரைட் பண்ணோம்னா அப்படி பிரைட் பண்ணால் ஃபோட்டோவில் இருக்கிற எல்லாமே பிரைட் ஆகும். ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ சப்ஜெக்ட் இவன் தான் அப்படின்னா இவனை மட்டும் செலக்ட் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். வழக்கம் போல் கேமரா ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எப்போவும் எப்படி பண்ணுவோம்னா, டெம்பரேச்சர் ஏற்றுறது இறக்குறது இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்போம். வைப்ரன்ஸு ஏற்றுற மொத்தமாக ஏறும், சேச்சுரேஷன் ஏற்றி இறக்குறது. இல்லை நம்ம கலரை செலக்ட் பண்ணி பண்ணோன்னா நம்ம இதில் போய்ட்டு சேச்சுரேஷனு லூமினஸ். இப்போ இவனை வெள்ளையாகணும்னா நான் இப்படி தான் முன்னாடி இப்படி தான் பண்ணுவேன், வெள்ளையாகிறான். ஆனால் இது என்ன ஆகும்னா பேக்ரவுண்டே எஃபெக்ட் பண்ணும். இப்போ நான் ரகு மேலே தான் வச்சுருக்கேன், ஆனால் பின்னாடி இருக்கிற மரமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இதாகுதா. அதனால் நம்ம எல்லாத்தையும் அண்டோ பண்ணிவிட்டு எப்படி ஒன்று ஒன்றா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கேமரா ராக்குள்ளே போனோடனே நம்ம இதை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். இது ஒரு இது மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதெல்லாம் என்னன்னே நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ இதுதான் மாஸ்கிங். இங்கே நாலாவதாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி வச்சுனாலே மாஸ்கிங்னு காட்டும், அதுதான் மாஸ்கிங். இல்லை கேமராவில் போய்ட்டு எம்மை ப்ரெஸ் பண்ணால் இது வந்துடும். இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். சும்மா சாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி காட்டுறேன். சப்ஜெக்டை செலக்ட் பண்ண உடனே சப்ஜெக்ட் வந்து தானாகவே செலக்ட் ஆயிரும். இப்போ ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ ரகு மட்டும் செலக்ட் ஆகிருக்கான். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட நல்லா தெரியும், ரகு மட்டும்தான் செலக்ட் ஆகிருப்பான். ஸோ இவனை வந்து இப்படியே வச்சுட்டு அடுத்ததை நான் இதில் எதாவது எடிட் பண்ண போகிறேன்னா வானம். இப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இதில் வானம், இந்த இது மரங்கள், இந்த தண்ணி, இது ஒரு தரம் இருக்குது. மொத்தம் ஒரு 4 லேயர் மாதிரி இருக்குது. அப்போ நான் ஒன்று தனித்தனியாக எடிட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸான கேமராவிலே இது கொஞ்சம் அட்வான்ஸ். இப்போ என்னென்னா செலக்ட் ஸ்கை கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸ்கையை மட்டும் அதை எடுத்துக்கிச்சு. சரி, ஓகே. அப்போ ஸ்கையை மட்டும் அதை எடுத்துக்கிச்சு. தனித்தனியாக லேயர் இங்கே வந்து செலக்டாக இதாகிட்டே இருக்கும், சேவ் ஆகிட்டே வரும் மாஸ்க்கு. இது வந்து சப்ஜெக்டு, இது ஸ்கையு. இப்போ வந்து இந்த மரத்தெல்லாம் இப்போ நான் இப்போ எடிட் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த லீனியர் கிரேட் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்ன கதைன்னா, ஜஸ்ட் இது ஒரு கிரேடியன்ட் மாதிரி. இதை வந்து இப்போ நான் எதை இதில் கழிக்கணும்னா, இப்போ நான் இதை இப்படியே நான் ஏற்றுறேன்னா இப்போ ரகுவும் சேர்ந்து இதில் அஃபெக்ட் ஆகிறானா, அது மாதிரி ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா லீனியர் கிரேடு இதில் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆடு சப்ட்ராக்ட் இருக்கும். சப்ட்ராக்டில் போய்ட்டு ஆல்ரெடி நம்ம சப்ஜெக்டை செலக்ட் பண்ணியிருக்கோமா, இதில் சப்ட்ராக்ட் பண்ணணும்னு கேட்குது. செலக்ட் சப்ஜெக்ட். இப்போது இவனை வந்து மைனஸ் பண்ணிடுச்சு, அது ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுச்சா, இவனை கழிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை போயிட்டு எக்ஸ்போசரை குறைச்சேன் அப்படின்னா பேக்ரவுண்டு மட்டும்தான் குறையும், இவன் அப்படியே இருப்பான். இப்போ நான் அந்த பேக்ரவுண்டை மட்டும் எடிட் பண்ணுறேன். இது ஓகே, நல்லா இருக்கு. சேச்சுரேஷன். அடுத்தது ஸ்கையை எடிட் பண்ண போகிறோம். ஸ்கை வந்து நம்ம அந்த கிரேடியன்ட்லேயே கொஞ்சம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஸ்கையை ஒரு தடவை தனியாக எடிட் பண்ணிக்கிறேன். எப்படின்னா லேயராக இருக்குது, நம்ம பண்ணிக்கலாங்கிறத சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ ரகு இருக்கானா, இவனோட ஷேடோஸை தூக்கிடுறேன், ஏன்னா அவன் பளிச்சுன்னு தெரியணும். ஹைலைட்ஸை குறைச்சாச்சு. இவனோட ஸ்கின் டோனை வந்து தனியாக செலக்ட் பண்ணி இப்போ நம்ம பண்ணணும். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணலான்னா, நம்ம பழைய மாதிரி பண்ணலாம். ஆனால் இதில் வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கணும், என்னென்னா பின் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பின் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போய் நான் வந்து ரகு மேலே வச்சிடுறேன். வச்சுட்டேன்னா அது எதுன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கின் டோன் ஃபுல்லுத்தையுமே அப்படியே ஏற்றணுங்கிறது. அது தெரியும், ஒரு சுத்தமாக தெரியல பாரு. இவனோட ஸ்கின் டோனை மட்டும் இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரியுது, அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக சேச்சுரேஷனை குறைச்சிக்கிறேன். குறைச்சின்னா ஆளுக்கு ஒரு வெள்ளைக்கார மாதிரி ஆகிட்டான். ஆனால் கரெக்டாக பார்த்து பண்ணணும்.
ஓகே. ஸோ இப்போ இந்த தண்ணி ஓடுதா, இந்த தண்ணியை வந்து நான் இப்போ எப்படி செலக்ட் பண்ணலான்னா, இது உள்ளே போனால் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் எடுத்துக்கிட்டு சும்மா ஸ்க்ரோல் பண்ணாலே ப்ரஷ் வந்து சின்னது பெருசுமாகும். இந்த ஆத்தை ஃபுல்த்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் கொடுத்து இதை நான் எதில் மைனஸ் பண்ணணும்னா சப்ஜெக்டில் மைனஸ் பண்ணணும். இப்போ ரகு வந்து அது ஃபுல்லாக இது பண்ணிடுச்சு. சின்ன சின்ன எரர் இருக்கும், ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். ஓகே, இப்போது என்ன பண்ணுறோன்னா இதோட ஹைலைட்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு டெம்பரேச்சரையும் குறைக்கிறேன். தண்ணி வந்து நீளமாக வருதுக்கு. நான் ஜஸ்ட்டு சாம்பிளுக்கு தான் பண்ணி காட்டுறேன். சரி, ஓகே. இப்போ இந்த பாறை இருக்குது, அதுக்கு வந்து ஒரு ரேடியல் கிரேடியன்ட். ரேடியல்னால் ஒன்றும் இல்லை, ரவுண்டு. சும்மா நம்ம கிரியேட்டிவிட்டியாக எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். இது நல்ல டெக்ஸ்சராக ஏற்றி விட்டுறேன். ஏன்னா வழவன்னு இல்லாமல் கொஞ்சம் சொரசொரன்னு இருக்க மாதிரி. அதே மாதிரி இந்த தண்ணி ஓடுனுச்சுல, அதையுமே இப்போ என்ன பண்ணுறோம், டெக்ஸ்சரை கொஞ்சம் ஏற்றி விட்டுருவேன். இது ஸ்மூத் பண்ணாலும் நல்லா இல்லை, கொஞ்சம் டெக்ஸ்சரை லைட்டாக ஏற்றிட்டு கிளாரிட்டி கொஞ்சம் ஏற்றிட்டு அவ்வளோதான். இது பழைய ஃபோட்டோ, இது டச்சப் பண்ண ஃபோட்டோ. ஓகே கொடுத்தோன்னே இப்போ அது சேஞ்ச் ஆயிரும். ஹேங் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஹேங் ஆகிடுச்சு. ஆனால் அது விஷயம் இதுதான். ஓகே.